अस्सलाम वालेकुम वेलकम टू अफ्राज फूड சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஃபேமஸான திக்டி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீலங்கா அண்ட் திருநெல்வேலியில் இருக்க முஸ்லீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது தக்கடின்னு சொல்லுவாங்க. ஆனால் மதுரை கரூர் சைடில் இருக்க முஸ்லீம்ஸ்லாம் திக்டின்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு 200 கிராம் துவரம்பருப்பு எடுத்துக்கிறேங்க. நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் வந்துட்டு சேர்த்திக்கலாம். கழுவுன துவரம்பருப்பும் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது கூடவே 3 பச்சை மிளகா நல்லா நீல வாக்கில் கீரி போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் வந்து சேர்த்திக்கலாங்க. 4 பழுத்த தக்காளியை நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூடவே சேர்த்திக்கிறேன். குக்கரை நல்லா மூடிட்டு 4 விசில் விட்டு எடுத்துடலாம். நல்லா குழைய வெந்துருச்சு பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பருப்பு திக்கடிங்க. இதுவே மட்டன் திக்கடியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தனியாக மட்டன் குருமா மட்டன் சால்னா வச்சுட்டு அதில் செய்யணும். அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். திக்கடி செய்கிறதுக்கு 2 படி அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. 2 படி அரிசி மாவுக்கு தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்திக்கலாங்க. இது செய்கிறதுக்கு தண்ணியோட ரேஷியோ பார்த்திங்கன்னா 1 கப் மாவுக்கு 1.25 கப் தண்ணி தேவைப்படும், சுடு தண்ணி. இப்போ நம்ம அரிசி அளக்கிற படி இருக்கு இல்லையா, அதில் வந்து 2 படி மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு 2.5 படி தண்ணி வந்து இதுக்கு தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்துட்டு சுடு தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பருப்பு கடையிற மத்து வச்சோ இல்லாட்டி சூடு தாங்குற மாதிரி எதனாச்சும் ஒரு பொருளை வச்சு நம்ம இந்த மாதிரி கிண்டிக்கலாங்க. சுடு தண்ணி வந்து ஒரேடியாக ஃபுல்லாக சேர்த்துட வேண்டாம். ஒரேடியாக சேர்த்திட்டோம்னா ரொம்ப குறன்னு ஆயிரும். அதோட கரெக்டான அந்த பதம் வந்து தெரியாமல் போயிடும். அதனால் கொஞ்சமாக சேர்த்தவே நீங்கள் கிண்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கரெக்டான இந்த பதம் வந்துடும். நல்லா வந்துடுச்சு பாருங்கள். இதை வந்துட்டு நல்லா நம்ம பிசைஞ்சிட்டு ஒரு தடவை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி பெரிய பால்ஸாக நம்ம போட்டு எடுத்து வச்சிடலாம். தக்கடி ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பால்ஸ் அப்படியே போட்டுருவாங்க. மட்டன் குழம்புலையோ அப்படி வந்து ஃபுல்லாக போட்டுருவாங்க. இது நம்ம திக்கடி ரெசிப்பியில் இந்த மாதிரி குட்டியாக நீல வாக்கில் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் நல்லா ரோல் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஷேப்பில் வந்து நாங்கள் எடுத்துப்போம். ஒரு சிலர் வந்து குட்டி காயின் ஷேப்பில் கூட செய்வாங்க. அது அவங்களோட விருப்பம்தான். இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுல ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மேலாக அரிசி மாவு வந்து நம்ம மேலாக தூவி விட்டுறலாங்க. அப்போ தான் ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இது எல்லாமே நம்ம இட்லி பாத்திரத்துலேயோ இல்லை இந்த மாதிரி புளி வடிகட்டிலையோ கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அடியில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு மேலே ஸ்டீம் பண்ணிக்கலாம். நீராவிலே இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிட்டிங்கன்னா போதும். நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். இதில் வந்து நான் 4 பேட்சஸாக ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. லைட்டாக ரப்பரி ஆயிடுச்சு பாருங்கள். கரெக்டாக வெந்துருச்சு. அடுத்ததாக திக்கடிக்கு செய்கிறதுக்கு தேவையான கிரேவி ரெடி பண்ணோம் இல்லையா, அதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்துகிட்டு நான் மிக்சியில் நல்லா ஒரு லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஒரு அகலமான அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். நான் பிரியாணி செய்கிற பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துருக்கேங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பட்டை 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய் கூட சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதை வந்து சேர்த்திட்டு நல்லா எண்ணெயில் வந்து வதக்கி எடுத்துடலாங்க. இப்போது இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 ஸ்பூன் வர மிளகாய்த்தூளும் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்த்திட்டு நல்லா அதோட வாசனை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இதில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு 2 ஸ்பூன் கல் உப்பு வந்து இதில் சேர்த்திக்கிறேங்க. இந்த திக்கடி ரெசிபி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் அப்போது ஈத் பெருநாள் அப்போல்லாம் கண்டிப்பாக அதை செய்வோம். ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் சேர்ந்து செய்கிறப்போ ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போது இதில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்திட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இப்போது நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த திக்கடி பீசஸ் வந்துட்டு இதில் வந்து சேர்த்திடலாங்க. எல்லாமே கொஞ்சமாக உதுத்து விட்டு சேர்த்திடலாம். இதுவே மட்டன் திக்கடியாக இருந்துச்சுன்னா நம்ம மட்டன் குழம்புலேயே நம்ம வந்துட்டு இது பண்ணி செய்வோம். இன்னும் ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் நல்லா சூப்பராக தாங்க இருக்கும். இப்போது எல்லா திக்கடி பீஸஸும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸ்லோலே குக் ஆகணுங்க. எந்த அளவுக்கு ஸ்லோவில் குக் பண்ணுறோமோ அந்தளவுக்கு இந்த திக்கடி பீசஸ்குள்ளார அதோட எசன்ஸ் எல்லாமே இறங்கும். அப்போ தான் நல்லா அந்த ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்பு எல்லாத்தையும் இதில் வந்து சேர்த்திட்டு மைல்டாக கிளறி விட்டுக்கலாம். இதில் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாங்க. அதை ஜாரில் போட்டு நல்லா நைஸாக துருவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம இந்த துருவின தேங்காவை இதில் வந்து சேர்த்திக்கலாம்.
மோஸ்ட்லி இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா முஸ்லீம் வீட்டில் தான் செய்வாங்க. இந்த மாதிரி பருப்பு திக்கடியாக இருந்தாலும் சரி, இல்லை மட்டன் போட்டு மட்டன் திக்கடியாக இருந்தாலும் சரி, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். இதில் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழையை வந்துட்டு தூவிட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு லைட்டாக 1 ஸ்பூன் நெய்யை வந்துட்டு இதில் வந்து மேலாப்பில் சேர்த்திட்டு அதையும் கிளறிடலாம். அவ்வளோதாங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாங்க. சுவையான பருப்பு திக்கடி ரெடி ஆயிடுச்சு. கார்னிஷிங்க்கு மேலே மல்லித்தழை தூவி விட்டுருச்சு. இது அப்படியே சுட சுட பரிமாறி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அப்படியே தேவாமிர்தமாக இருக்குங்க. இந்த ஒரு டேஸ்டான திக்கடி ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுலேயே நான்வெஜ்ஜில் செய்கிற மட்டன் யூஸ் பண்ணி செய்கிற மட்டன் திக்கடி ரெசிபி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் மட்டன் திக்கடி ரெசிபி வந்து செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அஃப்ராஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைர்.